நீங்கள் எங்கள் மத்தியில் தான் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. ஈவன் பிஃபோர் வி கோ இன்டு த வேர்ட், வி வாண்ட் யூ டு கம் அண்ட் ஸ்பீக் டு அஸ் லார்ட். எங்களில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததுன்னா இந்த காலை வேளையில் அதை நீங்கள் உணர்த்துங்க ஆவியானவரே. இந்த மாதம் கண்மணி போல எங்களை நீங்கள் வழி நடத்தி கொண்டு வரீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் குடும்பங்களாக இங்கே கூடி வந்திருக்கோம். ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆனால் நீர் 2 இல்லைனா 3 பேர் உங்களோட நாமத்தில் எங்கே கூடி இருந்தாலும் அங்கே நீங்கள் வாசம் செய்கிற நல்ல தேவன். You are here in this place, Lord. நீர் எங்க கூட இருக்கிறீங்க. We believe that your word is alive. உங்களோட வார்த்தை அது ஜீவனுள்ளது அப்பா. நீங்க விலகாத நிழலாக எங்க குடும்பங்களோட நீங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையில கூட எங்களோட பேச நீங்க கடந்து வந்ததற்காக நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசப்பா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. உமக்கு நன்றி ஆவியானவரே. எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. Thank you for your glory. Thank you for your Shekinah glory in this place, Lord. அப்பா உங்களோட மகிமைக்காக நன்றி அப்பா. நீங்க எங்களோட இடைப்படுறதுக்காக நன்றி இயேசுவே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். மீண்டும் அறிக்கை செய்ங்க. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். எங்களுக்கு முன்பதாக செல்றதற்காக நன்றி அப்பா. மீதியான நேரத்தில் எங்களோட நீங்க பேசுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எஃபீஷியன்ஸ், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 6 verse 11 to 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்கிலீஷில் ஒரு தடவை நம்ம வாசிக்கலாமா? Stand against the evil, stand against the enemy. ஏன்னா know that உங்களோட war is not against the principalities or powers, the rulers of darkness of this age, but against the spiritual hosts of wickedness. அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இந்த வசனத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஒரு போரில் இருக்கோம். நம்ம கொலோக்கியலாக சொல்லுவோம்ல, நம்மளோட வீட்டில் என்ன ஒரு போராட்டம், என்ன why this ப்ராப்ளம், இந்த நாளில் வந்து எனக்கு தான் இத்தனை பிரச்சனைகளா, அது மாதிரி நம்ம கேஷுவலாக சொல்லுவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு போராட்டத்திற்கு பின்பதாக பார்த்தோன்னா அது வந்து நம்மளுடைய எனிமி யார் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி ஆகுங்கள். நம்மளோட எனிமி யாருன்றது இந்த இடத்துல க்ளீனாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஏன்னா நம்மளோட போராட்டம் யாரோட கிடையாது, மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை. அப்படின்னா நம்மளோட சூழ்நிலையில் நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்கா,
ஆண்டவர் நம்மளை சுற்றி யாரெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் வந்து புதுசாக கல்யாணம் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னைய சுற்றிலும் எனக்கு இருக்கிற போராட்டங்கள் யார் மூலமாலாம் கொண்டு வரலாம். ஒன்று என்னோட கணவர் மூலமாக கொண்டு வர ட்ரை பண்ணலாம், இல்லைனா என்னோட அப்பா அம்மா மூலமாக, இல்லைனா என்னோட அண்ணன் அக்கா அண்ணி, இல்லைனா என்னோட சிஸ்டர்இன்லா, நாத்தனார், மாமியார், எல்லா நாருங்க மூலமாக. அது மாதிரி எனக்கு வந்து போராட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கு கூட உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சூழ்நிலையில் உங்களை வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு சரௌண்டிங்கில் காட் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. அதே போல் பிசாசும் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பிளான் வச்சுருக்கான். ஆனால் இந்த அவனோட பிளான்ஸ் எல்லாமே இவங்களை எப்படி நம்ம போராட்டத்துக்குள்ளே அனுப்பலாம், நம்ம வந்து ஒரு கஷ்டமான பாதையில் நம்ம கடந்து வரும்போது இந்த போராட்டம் இவங்கனால தான், அவங்கள நான் எப்படியாச்சும் காலி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம பார்க்காம, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, மாம்சமோ ரத்தமோ இல்லை, ஆனால் அதுக்கு பின்னாடி செயல்படுகிற அந்தகார பொல்லாத அசுத்த கிரியைகள், அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து எதிர்த்து நிற்க நம்ம திராணி உள்ளவர்களாகணும். we need to be equipped and ready. அப்போ எக்விப்டாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அப்படின்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். அப்போ எப்படி இருக்கணும், நம்ம எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை நடக்குதா, அப்போது இது வந்து பிசாஸ் கிட்ட தான் அப்படின்னு உடனே நம்ம தெளிவாயிடணும். யார் நம்ம கூட போராடிட்டு இருக்காங்களோ, நம்ம கூட யார் ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே கோவத்தை காமிக்காம நம்மளோட தாட் உடனே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நம்ம விழித்திருந்து, நம்மளோட எதிராளி பிசாசு, இவன் தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலான்னு சுற்றி திரிகிறான் அப்படின்ட்டு நம்ம உடனே வந்து we need to understand the plan. இதுக்கு பின்னாடி செயல்படுகிற அந்த கிரியை, அந்த அசுத்த கிரியையை நம்ம வந்து டிஸ்சான் பண்ணிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போது இந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரோட கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்படி இருக்க முடியும்னா, பலவான் கையில் இருக்கிற ஒரு அம்பா. சங்கீதம் 127ஆம் அதிகாரத்தில் வாசித்தோன்னா 4ஆம் வசனம், பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நம்ம வந்து we are arrows in the hand of mighty warrior. அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்களே உங்களை இமேஜின் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு வெப்பன், ஒரு வார் நடக்குதுன்னா அதுக்கு தேவை வந்து ஒரு பீரங்கி தேவை, அதில் குண்டுகள் தேவை, அப்படி இல்லைன்னா கன்ஸ் தேவை. இல்லை பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டோன்னா அம்புகள், ஏரோஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில். அதனால தான் இங்கே ஏரோஸ்ன்னு எழுதியிருக்கு. அப்போது நம்மளையும் ஆண்டவர் ஒரு கூர்மையான அம்பாக இருக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு கூர்மையான அம்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. ஆமாம், நம்மளோட பார்ட் இந்த வாரில் என்ன, நம்ம எப்படி இந்த போரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, ஒவ்வொரு நாளும் அது வந்து என்னைக்கோ வரப்போது, அதுக்கு நான் ஆயத்தப்படணும் அப்படி இல்லை. இட்ஸ் கோனா ஹேப்பன் சம் டே, ஸோ ஐ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் வார் அப்படின்ட்டு இல்லாமல் இட்ஸ் கோனா ஹேப்பன் எவ்ரி டே. எவ்ரி டே இன் ஆர் லைஃப்ஸ் we're going to ஃபேஸ் ஸ்ட்ரகிள்ஸ். நம்மளோட டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், காலையில் எழும்பினோடனே நம்மளுக்கு இரிட்டேஷன் கொண்டு வர சின்ன காரியங்களாக இருக்கலாம். அதன் பின்னாடி கூட நம்ம எப்படி ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம எப்படி பிசாசை வெல்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு கேன் we win our battles? ஸோ இன்னையோட தலைப்பு வந்து ஏரோஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் காட், ஏரோஸ் ஆஃப் வார். ஓகே, ஆண்டவரோட கரங்களில் அம்புகளாக நான் இருக்க போகிறேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே ஹவு கேன் we win our battles? நம்ம எடுத்து வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14. 2 ராஜாக்கள் 2 Kings chapter 13 verse 14. அதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, அதில் ஒரு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு யூத ராஜா, ஒரு ஜூயிஷ் கிங், அவர் பேர் வந்து ஜோவாஷ், தமிழில் வந்து யோவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ராஜாவோட காலத்தில் நடந்த ஒரு கதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஓடி போய் எலிசா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களே, அதில் எலியா கிட்டேருந்து அபிஷேகம் பெற்று அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் எலைஷா. ஸோ அவரோட காலத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, அவர் வந்து லிட்டரலாக சாக போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த ராஜா ஓடி வந்து எலிசா கிட்ட அவர் அழுகிறாரு,
எப்படி அழுகிறாருன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் சாவ போகிறீங்களா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. அந்த வசனத்தில் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கிறவரே, அந்த வசனம் நான் திரும்பியும் சொல்கிறேன், 2 ராஜாக்கள் 13-14 வசனத்தில் அது இருக்குது. 14ஆம் வசனம், சாப்டர் 13:14 இஸ்ரவேலுக்கு. படிக்கிறீங்களா யாராவது ஒருத்தவங்க? ஓகே. ஆமென். ஸோ அவர் போய் விழுந்து அழுது இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்ட்டு அழுறாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, ஹீ இஸ் த கிங், லைக் அந்த கண்ட்ரியை, அந்த இஸ்ரவேலர்களை ஆளுகை செய்கிற ராஜா. அவருக்கு இருக்கிற பவருக்கு, பொலிட்டிக்கல் பவருக்கு, மைட்க்கு அவர் லிட்டலாக போய் ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து விழுந்து அழுறாரு. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வந்து இந்த தேசத்தை வந்து நான் ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ராஜா போய் பண்ணுறாருன்னா, அது வந்து பொலிட்டிக்கல் சைடில் பார்த்தா இட்ஸ் அ வீக்னஸ் மாதிரி ஃபார் ஹிம். பட் இட்ஸ் சச் அ பவர்ஃபுல் ரோல் வந்து இந்த எலிசா வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு அம்பாக, அவர் வந்து ஒரு ஏரோ ஆஃப் வாராக இருந்திருக்கிறாரு. அப்போது அவர் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தடவை நம்ம பார்த்தோன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் அவர் வந்து கேட்குறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலியா கிட்ட எனக்கு நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட்டை எனக்கு 2 மடங்கு ரெட்டிப்பான அபிஷேகத்தை எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு அவர் கேட்டு பெற்றுக்கொண்ட மனிதன் தான் இந்த எலிசா. அவ்வளோ ஒரு ஆத்தும தாகத்தோடு எனக்கு ஆண்டவரோட அபிஷேகத்தை நான் கேரி பண்ணி நான் வந்து பார்த்து ஓடின ஒரு ஓட்டத்தை காட்டிலும் அதை ஐ வாண்ட் டு ரன் இன் டபுள் மெஷர். நான் 2 மடங்கு ஆண்டருக்காக நான் ஓடணும். என்னோட மென்டரை காட்டிலும், நீங்களாம் கூட இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்கள் பாஸ்டர் காட்டிலும் 2 மடங்கு விசேஷத்தவர்களாக நீங்களாம் கிரியை செய்யணும் அப்படின்னு நீங்களாம் ஆசையாக இருப்பீங்க தானே. அதே போல் தான் எலிசா கூட எலியாவை காட்டிலும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு தாகம் நிறைந்த ஒரு மனிதர். அப்போ வேற என்ன அவர் செய்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, he was the one who led the army of Israel according to God's will. அப்படின்னா என்னென்னா, அவர் வந்து ஆண்டவரோட சமூகத்தில் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு இந்த ராஜாவை வந்து கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு இடத்துல அவர் இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த அளவுக்குன்னா பெட்ரூமில் வந்து எனிமி என்னென்ன பிளான் போடுறாங்களோ அதை கூட இந்த எலிசா வந்து கண்டுபிடிச்சிருவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். அது வந்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11, 12 இந்த வசனங்கள்ல அது எழுதியிருக்கு. அங்கே என்னென்னா, சீரியாவோட ராஜா அவங்க வந்து பெட்ரூமில் உட்காந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட எனிமியை இப்படி வீழ்த்திடலாம், இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரூப்பை இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிடலாம்லாம் பிளான் போட்டுகிட்டே இருக்கும்போது எலிசாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுறாரு. அப்போது அதை வந்து போய் யோவாஸ் ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு ஆள் அனுப்பி சொல்லும்போது அது இந்த சீரியா ராஜாக்கும் வந்து சொல்லிடுறாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பிளான் போடுறீங்கன்ட்டு அப்படின்ட்டு தெரிய வந்துடுது. அப்போ ராஜா அந்த எனிமிக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன், எப்படி இது நடக்கும், நம்ம அப்போ வந்து வைஃபை இல்லை, அப்போ வந்து எந்த ஒரு ஸ்பை பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, ரொம்ப அதான் ஸ்பை இருந்தால் மட்டும்தான். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ நம்மள ஒருத்தன் யாரோ லீக் பண்ணுறானா நியூஸை அப்படின்ட்டு அவருக்கு கோவப்பட்டு கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, இல்லை verse 12 அது இருக்குது, none my lord o king but Elisha the prophet who is in Israel tells the king of Israel the words that you speak in your bedroom. நீங்கள் வந்து உங்களோட பெட்ரூமில் இருந்து பேசுகிறத கூட அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார்ல, அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவ்வளோ வல்லமையுள்ள ஒருத்தர் அவங்க மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப்ஸை குறித்து நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்மளை பற்றி இப்படி சொல்லுவாங்களா, ஐயோ இவங்க ஆண்டவரோட பிள்ளை, இவங்க பேசினா அது நடக்கும், இவங்க சொன்னால் அது வந்து சமாதானத்தை கொண்டு வரும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு ஆயுதமாக எலிசா போல் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் யோசித்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து எலிசா வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு கிங்கோட வாழ்க்கையில். அவர் இப்போ சாக போகிறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு மனதில் அவ்வளோ ஒரு பயம், இதுக்கு மேலே யார் எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பா, இதுக்கு மேலே நான் அப்போது என்னோட கண்ட்ரி வாரில் போகும்போது தோத்துடுமா, அப்போது எனக்கு ஜெயம் கிடைக்காதா, அது மாதிரி கவலைகள் அவருக்கு நிறைய வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் எலிசா வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 15-18 2 Kings chapter 13 verse 15 to 18 அதில் அந்த நம்ம ஸ்லோவாக வாசித்து பார்த்தோன்னா என்ன நடக்குது, அவர்
அவர் வந்து ஜோவாஷை கூப்பிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு அவர் மேலே கரங்களை வைத்து ஜெபிக்கிறாரு. நான் வந்து அது என்ன குறிக்குதுன்னா, நான் வந்து இல்லைனாலும் என்னோட கரம் இல்லை, ஆண்டவரோட கரம் உன்னை வந்து வழி நடத்த வல்லமையுள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நம்ம வந்து நிறைய பாஸ்டர்ஸையோ ப்ராஃபிட்ஸையோ இல்லைனா நம்ம ஒர்க் பண்ணுற ஜாப்லேருந்து வர சேலரியோ நம்மளோட ட்ரஸ்ட் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம வைத்திருக்கலாம். ஆனால் அது வந்து ஆடுறதுக்கு, அது வந்து மறைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாறாத தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் வந்து நம்ம கூட இருந்தால் போதும், அவரோட கரம் நம்மளை வழி நடத்த வல்லமை உள்ளதாக இருக்குது. நம்ம நம்பி இருக்கிற மனிதர்கள் கைவிடலாம், அவங்க மரித்து மாண்டு போகலாம், ஆனால் தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவார். அப்போது இந்த மாதிரி அந்த ராஜா கிட்ட வந்து ஒரு ஆக்ட், ஒரு ப்ராஃபிட்டிக் ஆக்ட் வந்து பண்ண சொல்லி எலைஷா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ வந்து ஒரு ஏரோஸை எடுத்துக்கோ, ஏரோஸை எடுத்துட்டு நீ இந்த கிரவுண்டை வந்து நீ ஸ்ட்ரைக் பண்ணு அப்படின்ட்டு மட்டும் தான் சொல்கிறாரு. எத்தனை தடவை என்ன பண்ணு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே சொல்லலை. நீ வந்து அம்பை எடுத்து அடி அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. அப்போது அப்படி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஜோஷ் என்ன பண்ணுறாருன்னா 3 தடவை அடிச்சுட்டு நிறுத்திடுறாரு. அப்போது இவருக்கு எலிசாக்கு வந்து வருத்தமாயிடுது. இப்போது இதுவே வந்து இதே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆண்டவர் எலிசாக்கு சொல்லியிருந்தா, அவர் இருக்கிற வேகத்துக்கும் அவருக்கு இருக்க டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்க்கும் அவர் அடி 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 அடின்னு அவர் கை வலிக்கிற வரைக்கும் அடித்து உடச்சிருப்பார். ஆனால் ராஜா வந்து அவர் 3 தடவையோடு நிறுத்திடுறாருல. அப்போது இவர் எலைஷா சொல்கிறாரு, நீ வந்து 3 தடவை இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணால் முற்றிலுமாக ஜெயம் கொள்ள முடியாது, அதுக்கு தான் இது வந்து குறிக்குது. நீ வந்து நான் நினச்சேன் நீ ஃபுல்லாக அடிப்பேன்னு நினச்சேனே. ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அம்புகளாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் வர போராட்டங்களை மேற்கொள்ளணும்னா நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். நம்மளோட ஓகே இவ்வளோதான் நான் ட்ரை பண்ணிட்டேன், இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாமல் we need to give. நம்ம சர்ச்சாக இருந்தாலும், நம்ம வேலை ஸ்தலமாக இருந்தாலும், வீடுகளில் ப்ரேயராக இருக்கட்டும், என்ன நோ மேட்டர் லைக் வாட் எவர் வி ஆர் இன்வால்வ்டு, நம்ம எதெல்லாம் நம்ம ஈடுபடுறோமோ அது எல்லாவற்றிலும் நம்ம 100% கொடுக்கும்போது ஆண்டவரோட கரம் அங்கே விளங்குறதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நான் சொன்னேன்ல, ஹவு டு வின் அ பர்சனல் பேட்டில்ஸ், டெய்லி வர போராட்டங்களை நம்ம மேற்கொள்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது டெய்லி வர காரியங்களை கூட நம்மளோட ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட கொச்சிட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காளே, நம்ம தான் சமாதானமாக போகணுமா அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போகாமல், அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்காமல் முற்றிலுமாக ஜெயம் கொள்கிறவர்கள் அப்படின்னா, ஆமாம் 70 தடவை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். எத்தனை தடவை நம்மளுக்கு அந்த போராட்டம் வந்தாலும் நம்ம விட்டு கொடுக்குறவர்களை தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பலவான் கையில் இருக்க அம்பு, நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாது. நம்ம ஓகே நான் எத்தனை தடவை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாப் வைக்காமல் ஜீசஸை போல், ஆண்டவரை போல் நம்ம வந்து we need to freely give. இன்றைக்கி காலையில் நான் ஒரு வசனம் வாசிச்சுட்டு இருந்தேன். நம்ம அந்த கொடுங்கள் அப்பொழுது உங்களோட மடியில் திரும்பி வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குல்ல, லூகாம் த புக் ஆஃப் லூக் இன் சாப்டர் 6 6ஆம் அதிகாரத்தில். அதில் வந்து ஆக்சுவலாக அதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அதுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஃபொகிவ்னஸை பற்றி இருக்கும். அப்போது அந்த ஃபொகிவ்னஸை தான் ஆண்டவர் வந்து கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க. எவ்வளோ நீங்கள் ஃபொகிவ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ நீங்கள் மற்றவங்கள குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் எவ்வளோ நீங்கள் வந்து அதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மடியில் அது வந்து திரும்ப விழப்படணும். ப்ரெஸ்ட் அண்ட் புட் ஃபோர்த் அப்படின்ட்டு அந்த வசனத்தில் வந்து நான் இன்றைக்கி காலையில் வாசிச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் தான் நம்ம வந்து we need to give freely. இந்த ஃபொகிவ்னஸை ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம முற்றிலும் we need to give our best. நம்ம 3 தடவையோடு நிறுத்திக்கக்கூடாது. நான் வந்து டைத்து கொடுத்துட்டேன், ஆஃபரிங் கொடுத்துட்டேன், என்னோட கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லாமல் நம்ம மனசுலேருந்து எதை செய்யினாலும் தேவனோட ராஜ்யத்துக்காக பெஸ்ட்டாக செய்யணும். முற்றிலுமா அப்போ தான் நம்ம வந்து ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளோட இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. எங்கள் சர்ச்சில் ஒரு லீடர் தான் அவர் ஜோஹோவில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட டீமில்
அவரோட ஜூனியராக இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொமோட் பண்ணி அவருக்கு மேலே இருக்க மேனேஜராக போட்டோன்னே அவர் வந்து எங்கள் கிட்ட சொல்கிறாரு, என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஹவு கேன் தே டூ திஸ் டு மீ, நான் தான் வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கு இருக்கிற இங்கிலீஷ் டேலண்ட் என்ன, எனக்கு இருக்க நாலேஜ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவன் ஈடா அப்படின்னு பார்த்தா ஓகே, அவன் வந்து என்னை விட ஸ்கில்டாக கூட இருக்கலாம், ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அப்போ எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் லீடர்ஸாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மாறணுன்றது அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா முற்றிலுமாக ஜெயம் கொள்ள முடியாது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம டெய்லி இந்த ஜெலசியை நம்ம ஓவர் கம் பண்ணுறது, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தான் வந்து நம்மளோட வார்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணி ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க முடியும். அப்போ எலைஷா அப்படி இருந்தாரா? எலிசா இது போல் ஒரு அம்பா இருந்தாரா பார்த்தோன்னா ஆமாம், அவர் வந்து 3 விதத்தில் இருந்தார். ஒன்று, ஹி வாஸ் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்தவர்களாக இருக்கிறோமா, இல்லைன்னா வெறும் ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் தான் ஆவியில் நிறைந்தவர்களாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இஷ்டத்துக்கு வாழ்கிறோமா, சர்ச்சில் ஒரு வாழ்க்கை வெளியில் ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கோமா? ரெண்டாவது, எலிசா எப்படி இருந்தார்? ஹி டெலிவர்ட் த கிங் ஃப்ரம் ஹிஸ் எனிமீஸ் த்ரூ காட்லி கவுன்சில். ஸோ தேவைப்படுற இடங்களில் நம்ம ஆண்டவரோட கவுன்சில், நம்மளுக்கு தேவையான நபர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நம்மளோட வீட்டில் குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், கடவுள்கிட்டேருந்து வர கவுன்சில் நம்ம எடுத்துக்கிறோமா? எலிசா போல் ஆர் வி கெட்டிங் அ கவுன்சில் ஃப்ரம் காட்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை நான் எப்படி செய்யணும், நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், நான் என்ன டிசைட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நம்ம அவரோட சமூகத்தில் போய் நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறோமா? அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் ஓகே இது ஈஸி, நான் நேற்றுக்கு இதை இப்படி பண்ணினே, இன்றைக்கும் பண்ணுறது என்ன கஷ்டமாக என்ன அப்படின்ட்டு நம்ம போய் அது ஃபெயிலியராக அது முடியுதா? ஸோ அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, ஈவன் லைக் ஒர்க் பிளேஸில் நம்ம போய் ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே இன்றைக்கி வர மீட்டிங்ஸில், இன்றைக்கி வர ஒவ்வொரு ஒர்க் திங்ஸ்லையும் உங்களோட கரத்தை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துலையும் மனசில் நம்ம ஜெபிச்சுட்டே செய்யும் போது நம்ம ஒரு அம்பாக நம்ம காணப்படுவோம். மூணாவது, எலிசா வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தார் அவரோட கண்ட்ரிக்கு, அவரோட நேஷனுக்கு. எப்படின்னா யோவாஸ் அந்த ராஜாக்கு அவரை வழி நடத்தி அவர் மூலமாக இஸ்ரவேலுக்கே ரதமும் குதிரை வீரருமா இருக்கிறவரே. அந்த இங்கிலீஷில் வந்து அழகாக எப்படி இருக்குது, சேரியட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் தேர் ஹார்ஸ்மென். அவ்வளோ குதிரைகள் இருந்தோம், அவ்வளோ ரதங்கள் இருந்தோம், அதுக்கு வந்து லீடர் நீங்களே இல்லைன்னா எப்படி? ஒருத்தரை மிஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து ஹீஸ் பிளேட் அ மேஜர் இம்பேக்ட். அப்போது நம்ம கூட செல்ஃபிஷாக வாழ்கிறோமா, இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோமா, நம்ம பொன்மாரில் இருக்கோம், நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்ம பிளெஸ்ஸிங்காக இருக்கோமா, நம்மளோட வீட்டாருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோம்? இன்றைக்கி நம்ம இல்லை அப்படின்னா ஐயோ நம்ம இல்லையே, இவங்க இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோமா, இல்லைனா அவங்க இல்லைன்னா என்ன வேற ஒருத்தர் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறோமா? ஸோ வி நீட் டு டெஃபினெட்லி லீவ் அ லெகசி வேர் எவர் வி ஆர். நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம ஒரு லெகசியை நம்ம விடுற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் இப்போ எலிசா வந்து கண்டிப்பாக ஒரு அம்பா இருந்தார். ஆனால் இந்த ராஜா கிங் ஜோவாஷ் அவர் அம்பா இருந்தாரா பார்த்தோன்னா இல்லை. ஸோ அவரை மாதிரி இல்லாமல் இருக்கணும், எலிசா போல தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து எல்லாருமே வாசிக்கலாம். 1 John chapter 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 John chapter 2 verse 14. எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? அதில் பாதியிலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் ம் ம் 14 வாலிபரே நீங்கள் பலவான்கள். ம் ம் ஏமேன். இந்த வசனம் தான் வாலிபரே, அதுலேருந்து நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். வாலிபரே அப்படின்னா வெறும் வாலிபர்கள் வெறும் 13s and 20ஸ்க்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான் ஆண்டவர் வந்து எழுதுறாரு. ஏன்னா நம்ம அந்த பேஜை மட்டும் விட்டுற முடியாது, நம்ம அந்த பேஜை மட்டும் இது எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் எழுதி வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுக்கு இந்த வசனத்தை நீங்கள் பலவானா இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன், அடுத்தது தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனால், அப்புறம் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால். இந்த 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பலவான்.
அப்போது நம்ம வந்து ஒரு அம்பா இருக்கணும், நம்ம ஒரு மைட்டி வெப்பனாக காட்ஸ் ஹேண்டில் இருக்கணும், ஒரு வாரியர் போல் நம்ம ஒரு பலத்தை என்ன சொல்கிறது AK-47 அப்படின்னாலுமே அது சூப்பரான கன் அப்படின்றாங்களே, அது மாதிரி நம்ம பேர் சொல்லும் போது இந்த அம்பை வச்சு நான் இந்த ஏரியாவை நான் டார்கெட் பண்ணலாம், இந்த மேரின்ற ஒரு அம்பை வச்சு நான் வந்து இவங்களை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து நம்மளை பேர் சொல்லி நம்மளை அம்பா கூப்பிடுற நிலைமைக்கு நம்ம வரணும். அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா பலவானாக இருக்கணும். நம்ம வேதத்திலேருந்து ஒரு நபர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர் தான், நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த 3 காரியங்கள் சொன்னல. ஸோ முற்றிலுமாய் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோன்னா, Acts chapter 1 verse 8 சொல்லியிருக்கு, but you will receive power when the Holy Spirit comes upon you, you will be my witnesses. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன ஆவீங்க? பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும், அப்புறம் அதில் எப்படி முடியுதுன்னா உலக எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஸோ அதில் இருக்க கீவேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து நம்ம மேலே வரும்போது என்ன ஆகும்னா பலன் அடைவோம். ஸோ நம்ம இதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கும் போது நம்ம மெடிடேட் பண்ணுற வேர்ஸ் என்ன, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we need to be strong, we need to be powerful. அப்போது ஆக்ஸ் சாப்டரில் சொல்லியிருக்கிறது போல் அந்த பலன் நம்மளுக்கு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது நம்ம நிச்சயமாக பலன் அடைவோம். அது மாத்திரம் இல்லாமல் இருக்கிற இடங்களில் நம்ம சாட்சிகளாக இருப்போம். எலிசா போல் உலக பரியந்தம் எங்கே போனாலும் நம்ம சாட்சிகளாக இருப்போம். அப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர் வந்து வேறு யாரும் இல்லை, சிம்சோன் தான். சிம்சோனோட வாழ்க்கையில் சாம்சன் அப்படி சொன்னாலுமே பெலன், ஹி வாஸ் a ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு தான் நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ சிம்சோனோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? நிச்சயமாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வரும்போதெல்லாம் அவர் அவ்வளோ பலத்த காரியங்கள் அவர் செய்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அவர் எப்படி வீழ்ந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்குன்ட்டு ஒரு நோக்கம் ஆண்டவர் வச்சுருந்தார். அது எங்கே இருக்குன்னா ஜட்ஜஸ் சாப்டர் 13 to 16. ஜட்ஜஸ் தமிழில் நியாயாதிபதிகள் 13 to 16 வந்து அங்கே நம்ம வந்து அவரோட வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்க முடியுது. அப்போது அவரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, he was born to deliver the people of Israel to win their battles. அப்போது அந்த பேட்டில்ஸ், நம்மளோட டெய்லி பேட்டில்ஸில் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, டெய்லி போராட்டங்கள், அந்த மாதிரி இஸ்ரவேலர்களுக்கே இந்த பெரிய போராட்டம் என்னென்னா ஃபிலிஸ்தியர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து அடிமைப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் இன்சல்ட் பண்ணுறதும், நீங்கள் என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறதுமா இருந்த நாட்களில் அவங்கள விடுவிக்கிறதுக்கு, அந்த பெரிய ஒரு பேட்டில்லேருந்து விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் எப்போல்லாம் ஆவியானவர் அவர் மேலே வராரோ எக்ஸீடிங்லி கிரேட் திங்ஸ் வந்து அவரால் பண்ண முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் 300 நரிகளை ஒரு டெய்லில் வந்து கட்டி நெருப்பு வச்சு விட்டுட்டு அதை வந்து ஃபிலிஸ்டைன்ஸோட ஃபீல்ட்ஸில் ஃபுல்லாக வந்து வயல்வெளிகளை வந்து அமுச்சு விட்டார். அப்போது அது எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம். ப்ளஸ் ஒரு நரியை வந்து நம்ம ஒரு நாயை பார்த்தாலுமே நான்லாம் வந்து பயந்தோடுவேன். அப்போ அவர் ஒரு நரியை வந்து அத்தனை 300 நரி, ஒன்று இல்லை 2 இல்லை 3 இல்லை 300, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு திங்காக இருந்திருக்கும். இப்போலாம் இருந்தால் அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக நிச்சயமாக வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. ஸோ அவர் பண்ணது எல்லாமே வந்து வேர்ல்டு புக் கின்னஸ் ரெக்கார்டில் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு பலத்த காரியத்தினால இஸ்ரவேலர்களுக்கு வந்து பெருமையை கொண்டு சேர்த்தாரு. பார்த்தீங்களா, நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்தினீங்களே பிலிஸ்தியர்களே, எங்கள் ஆளில் ஒருத்தர் வந்து உங்களை இப்படி அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு அவங்க பெருமை பாராட்டினாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஒரு சிட்டி கேட், நம்மள மாதிரி இந்த சின்ன கேட்லாம் இல்லை, அது வந்து ஒரு பெரிய சிட்டி கேட்னா ரொம்ப பெருசு. அதுதான் வந்து ஒரு சிட்டியோட என்ட்ரன்ஸ்க்கே இருக்க கேட்டு. அதையே அவர் கையோட ஒரு வெறும் கையில் இப்படி பிடிச்சி முதுக்கில் அப்படியே எடுத்துகிட்டு வெளில வந்துட்டார். அப்போது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து ஆவியானவர் தர முடிஞ்சதில்ல. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் டாங்கீஸோட ஜாப் டாங்கீஸ் கழுதைகளோட தாடை எலும்புகள் இருக்குல்ல, அதை வச்சு 1000 பெலிஸ்தியர்களை வந்து அவர் வந்து வீழ்த்தினார். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக சாதாரணமாக பண்ணுற ஒரு காரியமே இல்லை. உண்மையாக ஆவியானவரோட ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் பலன்றனா மாத்திரம்தான் இது நம்மளால் பண்ண முடியும். அப்போது இவருக்கு வந்து ஆவியானவர் வரும்போது மட்டும் அந்த நேரங்களில் மட்டும் இவரால் இது பண்ண முடியுது. ஆனால் நம்ம இருக்கிறது வந்து
புதிய ஏற்பாட்டின் காலம். நம்ம இருக்கிற காலத்தில் ஆவியானவர் வந்து போயிட்டு இல்லை. ஹல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆவியானவர் ஓகே இப்போ வந்தார், ஐயோ இப்போ போயிட்டாரு, இனி எப்போ வருவார் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இந்த காலத்தில் யோவான் 14:16 ஏசப்பா நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு ப்ராமிஸ் சொல்கிறாரு. ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்கிறாரு. எடுத்து நீங்கள் வாசிங்க. நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், நீங்கள் அப்படியே என் கூட சேர்ந்து தமிழில் வாசிங்க. He will abide with you forever. He will not leave you as orphans. அவர் வந்து வந்துட்டு he will not come and go. அப்படி வந்துட்டு போகிறவராக இருக்க மாட்டார். He will abide with you forever. உங்களோடவே எப்பொழுதும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்மளுக்கு ரொம்ப நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆவியானவர் வந்து எப்போதும் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் தராரு. ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் தந்தால் அவர் வாக்கு மாறாத நல்ல தேவன்ல, அவரே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் தராரு. ஸோ சிம்சனோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவரோட ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பார்த்தோன்னா அவ்வளோவா காட் வந்து அவரை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தந்தோம். அவர் என்ன பண்ணார், ஒரு பெண் பின்னாடி போய் எல்லாத்தையும் அவர் வந்து இழந்துட்டார். அவரோட சீக்ரெட் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவரை வச்சு ஒரு வழி பண்ணி என்ன பண்ணாங்க, முடிதான் அவரோட ஸ்ட்ரென்த்துன்னு எப்படியோ கண்டுபிடிச்சி அதை வெட்டிட்டு அவரோட கண்ணை குருட்டாக்கிட்டாங்க. ஆனால் இந்த நாளில் யாராவது உங்களோட கண்ணை குருடாக்குறாங்களா, உங்கள் முடியை வெட்டுறாங்களா, இழுத்து உனக்கு இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ வந்து அப்படி உங்களை கழுத்தை பிடிச்சி ஏதாவது பண்ணுறாங்களா? எவ்வளோ ஒரு லிபர்ட்டி ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறாருல ஆவியானவரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. அது அந்த பாக்கியத்தில் நம்ம வாக்கிங் in the spirit every day அப்படின்றத இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் கொடுத்துருக்கிற வரங்கள் டங்ஸில் நம்ம பேசுகிறோமா, அவி ப்ராக்டிஸிங் த டங்ஸ், இல்லைனா சர்ச் வந்துட்டு அந்த ஒரு 10 minutes தான் நம்ம பேசுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம பேசும்பொழுது நம்ம எடிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளோட வெப்பன், நம்மளோட அம்பு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அது யூஸ் பண்ண அது பிளண்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி அந்த பென்சில் ஷார்ப்னரில் ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் அது ஷார்ப்பாக அழகாக எழுதும். அதே போல் ஆவியானவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவர் நம்மளை கூர்மையான ஒரு அம்பாக அவர் ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அதனால் ஆஃப்டர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், ஒருவேளை சபைக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக நீங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சிடலாம், ஆனால் வீட்டுக்கு போய் நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கிறதா இருக்கணும். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். For God does not give us a spirit of fear. பயமுள்ள ஆவி ஆண்டவர் தரல, ஆனால் அன்பும் பலனும், ஸ்பிரிட் ஆஃப் பவர், லவ் அண்ட் அ சவுண்ட் மைண்ட். அப்போது நம்ம பவர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பலவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பலவான்னா என்ன? ஸ்ட்ராங், பவர்ஃபுல், மைட்டி. அப்போ இதனால தான் ஆண்டவர் நம்மளை நிரப்புறாரே தவிர ஒரு பயமுள்ள ஆவி இல்லை. when you go and stand before people, நீங்கள் போய் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் உங்களுக்கு தராரு. நீங்கள் போய் ஜெபம் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் ஆவியானவர் இல்லாமல் ஜெபம் செய்கிறதுக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் போய் கை வைத்து இயேசுவின் நாமத்தினால வெளியே போ பிசாசேன்னு சொன்னால் அது போகும். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறாரு. அப்போது அதுக்கு he doesn't give us a spirit of fear. நம்ம பயத்தோடையே நம்ம வாழணும்னு அவசியமே இல்லை. நம்ம வேலை ஸ்தலத்தில் மெயினாக நம்ம வந்து போய் தைரியமாக நம்ம பேசலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒரு வேலை நீங்கள் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், போய் தைரியமாக நீங்கள் சொல்லலாம் மேனேஜர்கிட்ட, இது வந்து என்னோட கெப்பாசிட்டிக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு இது நீங்கள் தப்பாக எனக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு 2 பேர் போட வேலையை ஒருத்தரையே நீங்கள் போட சொல்கிறீங்க. அந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கிற இடங்களில் நீங்கள் போய் தைரியமாக நியாயமாக நீங்கள் பேசுகிறதுக்கு கூட பலத்தையும் ஞானத்தையும் சவுண்ட் மைண்டை வந்து ஆண்டவர் ஆவியானவர் நம்மளுக்கு கட்டளையிடுவார். எப்போனா நம்ம அவருக்குள்ளே ஒரு அம்பாக இருக்கும் பொழுது. அப்போது சிம்சோன் பார்த்தோன்னா அவர் 3 காரியங்களில் வந்து எங்கே அம்பா இருக்கணுமோ அவர் இழந்துட்டார். எலிசாவை நம்ம பார்த்தோன்னா he was a weapon. ஆனால் சிம்சோனை பார்த்தோன்னா 3 காரியங்கள் எஸ்ல சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக. ஒன்று வந்து சின், அவர் வந்து பாவம் செய்து லஸ்ட்டில் விழுந்து அவர் அம்பா இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் மிஸ் பண்ணிட்டார். 2வது he was set apart, அவரை வந்து வேறு பிரிக்கப்பட்டவர். நசரேய விரதத்துக்காக அவரை வந்து பிரித்தெடுத்து அவர் வந்து வைன் தொடக்கூடாது, செத்து போனதை தொடக்கூடாது. ஆனால் அவர் அது எல்லாத்தையும் அவர் மீறி என்ன பண்ணிட்டாரு, அங்கே செத்துப்போன ஒரு சரீரத்தில் இருக்கிற தேனை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட முடியை வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பெண்களோட
போய் பார்ட்டி பண்ணுற மாதிரி வைனையும் அவர் இது பண்ணிட்டார். ஸோ எதுக்கெல்லாம் அவர் பண்ணக்கூடாதுன்னு அவர் செட் அப்பார்ட் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்துலேயும் அவர் மீறிட்டார். அப்போது மூணாவது வந்து அவருக்குன்னு ஒரு சீக்ரெட் இருந்தது. அதையும் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து வெளியே சொல்லிட்டாரு. ப்ராவர்ப்ஸில் வந்து 12th சாப்டரில் ஒரு வசனம் சொல்லி 23rd வசனம்ல சொல்லியிருக்கு, இருதயத்துலேருந்து எல்லாத்தையும் சொன்னோன்னா அது வந்து ஒரு ஃபூலிஷ்னஸ். நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லிடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அது மாத்திரம்தான் நம்ம டிசர்ன் பண்ணி சொல்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நம்ம வந்து ஒரு சின் அப்படின்ட்டு சொன்னோன்னா, சிம்சோனுக்கு நேரிட்ட பாவங்கள் வந்து இச்சையின் பாவங்கள். ஆனால் அதே பாவம் தான் நம்மளுக்கும் வரணுன்ட்டு இல்லை. நம்மளுக்கு அது கூட வரலாம், செக்ஷுவல் சின்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு போராட்டங்களாக வரலாம். இன்னும் கோபங்கள், முற்கோபங்கள், இன்னுமா வந்து ட்ரக்ஸ் இருக்கலாம், போனோகிராஃபி இருக்கலாம், அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நீங்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் கூட சோல் டைஸ் இருக்கும். இவங்க கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவங்க என்னோட ஒய்ஃபும் இல்லை, அவங்க என்னோட ரிலேட்டிவும் இல்லை, பட் தென் அவங்க கிட்ட நான் இதை ஷேர் பண்ணியே ஆகணும். இவங்க என்னோட பாய் பெஸ்டி. இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த நீங்கள் மெசேஜை கேட்டுட்டு இருக்கும் போதே, ஆவியானவரே எனக்குள்ளே இருக்க பாவம் என்ன, நான் இந்த சீரியலுக்கு அடிக்டாக இருக்கிறேனா, நான் இந்த தேவையில்லாத பாவம் செய்து கொண்டிருக்கிறேனா, என்னோட நீங்கள் எது வந்து உங்களுக்கு பிடிக்காத காரியம் நான் செய்கிறேன் அது எனக்கு நீங்கள் உணர்த்துங்க ஆவியானவரே. நீங்கள் இந்த நிமிஷத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் தாமே உங்களோட இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு பிரியமற்ற காரியங்கள், இந்த சின் அப்படின்ற காரியத்தை விட்டு விலக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம். ஏன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வந்து சொல்லியிருக்கு, நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2:9. சொல்லுங்க. ம் 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 ஆமென். ஸோ நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான ராஜரீகமான ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யூ ஆர் அ chosen people, a royal priesthood, a people belonging to God. நம்ம வந்து அவருக்கு அப்படின்னே நம்மளை வந்து பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த 3 Sல நம்ம விழுந்துடக்கூடாது. ஒன்று சின், இன்னொன்று செட் அபார்ட் ஃபார் காட், அதை நம்ம மீறிடக்கூடாது. இன்னொன்று வந்து சீக்ரெட்ஸ், ஆண்டர் நம்மளை நம்பி சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம வந்து வெளியில் நம்ம ஷேர் பண்ணிடக்கூடாது. அப்போது இப்படிலாம் நம்ம பண்ணோன்னா என்ன ஆகும், நம்ம ஆவியானவரை நம்ம வருத்தப்படுத்துவோம். நம்ம we will grieve the Holy Spirit in us. எபேசியர் 4:30 அந்த வசனம் இருக்குது, do not grieve the Holy Spirit. நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வருத்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்து போனார், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்ம கூடயே தானே இருக்கிறாரு. நம்மளை விட்டு விலகாத ஒரு மேகமாக நம்ம முதல் பாடினது போல் அவர் நம்ம கூடயே தான் நம்ம இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பாவம் செய்யும் போது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாரா? நிச்சயமாக இல்லை. அவரோட இருதயம் வந்து அவ்வளோ உடைந்து போய் இவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுதே, துணிகரமாக இப்படி பாவம் செய்கிறாங்களேன்னு அவரோட இருதயம் வந்து வருந்தோம். அப்போது நம்ம வந்து ஒரு அம்பாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பலவானாக இருக்கணும். நம்ம பலவானாக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னு பார்த்தோம், 3 S பார்த்தோம், சின், செட் அபார்ட் அண்ட் சீக்ரெட். இப்போது 2வது காரியம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம முற்றிலுமாய் இது 3த்துலேயும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கணும்னா ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். ஆக்ஸ் சாப்டர் 1 verse 8, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம ஆல்ரெடி வாசித்தது போல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும்போது நம்ம நிச்சயமாக பலன் கொண்டு சாட்சிகளாக இருப்போம். ஸோ 2வது பாயிண்ட் நம்ம போகலாம். 2வது பாயிண்ட் வந்து அதே வசனம் 1 யோவான் 2:14 நம்ம வாசித்தோம். அதில் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்போது தேவனோட வசனம், தி வேர்ட் ஆஃப் காட், அது நம்மளுக்குள்ளே எந்த அளவுக்கு நிலைத்திருக்கு அப்படின்னு நம்ம அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளோட செய்கைகள், நம்மளோட நடக்கைகள், the way we talk, the way we walk, everything matters. இதில் வந்து நான் பைபிளில் சொல்கிற ஒரு கேரக்டர் வந்து யோசேப்போட வாழ்க்கையில் போர்த்திபாரோட மனைவி. அவங்க வந்து தினம்தோறும் வந்து யோசேப்புக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது எடுத்துக்கலாம் நம்ம ஜெனசிஸ் சாப்டர் 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து நம்ம அதை பார்க்குறோம். அதில் 7வது வசனத்தில் இப்படி இருக்கு, his master's wife took notice of Joseph and said, come to bed with me. அதில் ESV வெர்ஷனில் வந்து ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கு, she cast longing eyes on Joseph.
அது என்னங்க? லாங்கிங் ஐஸ். கண்கள்லையே வந்து அப்படியே ஏக்கத்தோட பார்க்குற ஒரு கண்கள் அப்படின்ட்டு ESV வெர்ஷனில் சொல்லியிருக்கு 7ஆம் வசனத்தில். ஒவ்வொரு நாளும் எனக்கு யோசேப்பு வேணும், அந்த லஸ்ட்ஃபுல் ஐஸ் எனக்கு கண்டிப்பாக நான் அதை அடையணும் அப்படின்ற ஒரு இச்சை. இப்போது அது வந்து ஒரு நபர் மேலே இருக்கலாம், இல்லைனா அது ஒரு பொருள் மேலே கூட இருக்கலாம். இந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு கார் மேலேயோ ஒரு ஃபோன் மேலேயோ அப்படி கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஐயோ, ஒரு ஏக்கத்தோடு நம்மளோட கண்கள் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ தேவ வசனம் நம்மளுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நம்ம கண்ணின் பார்வையை கூட ஆண்டவர் வந்து சரி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னோட பார்வையை நீங்கள் மாற்றுங்க. The way I see and perceive things, நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், ஒரு விஷயத்துக்குள்ளே நான் கடந்து போகிறேன். என்னோட டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ், என்னோட டெய்லி பேட்டிலில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கண்கள் மூலமாக தான் நம்ம பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அடுத்தது டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். அப்போ பார்வையிலேயே அது சரியாக இருக்கணும் ஆண்டவரே. பார்வையிலேயே எனக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், அந்த தமிழில் வந்து டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்து அறிகிற வரத்தை எனக்கு நீங்கள் தாங்க. பகுத்து அறியணும், இது எது உங்கள்கிட்ட விச் இஸ் யோர் வில் ஃபார் மீ. உங்களோட இதுக்கு பின்னாடி நீங்கள் செயல்படுறீங்களா? ஏன்னா எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ்னு ஒரு வசனம் கூட இருக்குது. ஒரு ஒரு டிசையர் உங்களோட இருதயத்தில் வருது அப்படின்னா அது ஆண்டவர்கிட்டேருந்து வருது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போது இந்த டிசையர் உங்ககிட்டேருந்து வருதா இல்லைன்னா பிசாஸ்கிட்டேருந்து வருதா அப்படின்ற ஒரு பகுத்தறிகிற வரத்தை நீங்கள் எனக்கு தாங்க. ஒரு கல்யாணமான ஒரு பெண்மணி இருக்காங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பெண்ணை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அது நிச்சயமாக அந்த டிசையர் கடவுள்கிட்டேருந்து வரல. அப்போது உங்களுக்கு அந்த டிசைனிங் ஸ்பிரிட் நிச்சயமாக தேவை. அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட எனக்கு ரொம்ப க்ளோஸானவங்க, அவங்களோட ஒர்க் பிளேஸில் அவங்க கூட இருக்கிற ஒர்க்கர், அவங்களோட கலீக் வந்து 2 பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து இந்த பையன்கிட்ட தினந்தோறும் வந்து பேசிகிட்டே இருக்கிறா. அது வந்து சாதாரண பேச்சா இல்லை, ஒரு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பாவத்தை தூண்டி விடுற மாதிரி கவர்ச்சியான ஒரு பேச்சா. அப்போது இதனால் என்ன நடக்குது? ஒய்ஃபும் கூட தானே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த பொண்ணு ஏன் வந்து பேசுகிறா, நீங்கள் ஏன் திரும்பியும் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள், தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக க்ரியேட் ஆகுது. அப்போது நம்ம எப்படி இதெல்லாம் மேற்கொள்ள முடியும்னா, தேவ வசனம் நம்மளை நிலைத்திருந்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹஸ்பண்டை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. செகண்டு, ஹஸ்பண்டும் என்ன பண்ணுவாங்க, இது தேவையில்லாத காரியம், நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கவே வேண்டாம். யோசேப்பை போல் 12ஆம் வசனம் நம்ம பார்த்தோன்னா, அவள் போட்டிருக்கிற கார்மெண்ட் வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா, அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் அப்படின்னு வசனம் முடியுது. ஸோ ஹி ஃப்ளட் அண்ட் ரேன் அவுட் சைட். ஜோசப் வந்து அவரோட கார்மெண்ட், என்னோட துணி விட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, நான் வந்து இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த சின்னை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்மளோட டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நிச்சயமாக தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்மளை லீட் பண்ணுவார், கைட் பண்ணுவார். அங்கே அந்த பொண்ணு ஏஞ்சி வரும்போதே நம்மளுக்கு சொல்லுவார், அவள் இப்போ வரப்போகிறா, நீ அவளை பார்க்கல, ஆனால் நான் பார்க்குறேன், நீ இப்போவே ஏஞ்சிப்போ, அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கும்னு ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மளை அவ்வளோ அழகாக கைட் பண்ணுவார். எலிசாக்கு கைட் பண்ண தேவன் இப்போ இஸ் த சேம் காட், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு, 9வது வசனத்தில் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளோ ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட். அவர் பலவானாக இருந்ததுனால தான் அவர்னால இதை சொல்ல முடியுது. தேவனுக்கு விரோதமாக நம்ம இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இங்கே மேரிடாக இருக்கிறதுனால எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக அவங்கள வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு முன்பதாக தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறோமா, அதுதான் வந்து யோசேப்புக்கு ஃபஸ்ட்டு வருது. ஓகே, என்னை வந்து ஃபேரோ வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறார் என் மேலே, அவருக்கு நான் இப்படி துரோகம் பண்ணுவேன். அவர் அப்படி சொல்ல, அந்த ஃபேரோவோட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஓகே, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்ல, டைரெக்டாக அவர் வந்து
அவரோட அக்கௌண்டபிலிட்டி அங்கே காமிக்கப்படுது. அவர் ஒரே ஒருத்தருக்கு தான் பயந்தார், தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இதை செய்ய முடியும்? அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள், ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறவர்களாக இருக்கலாம். அப்போ நம்ம குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்கிறோமா, ஒழுங்காக செய்கிறோமா? ஏன்னா நம்ம தேவனுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அக்கௌண்ட் கொடுக்கணும். அப்போ தேவன் என்ன பார்க்குறாரு? சில பெண்கள், உலகத்தானில் இருக்க பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எரிஞ்சு விழுறது, ஒரு கோவம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருந்தால், மாமியார் மேலே இருந்தால் குழந்தைய அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தேவ வசனம் நம்மளுக்குள்ளே நிலைத்திருந்தால் நம்ம எப்படி நம்ம செயல்படுவோம்? இல்லை, தேவன் என்னைய நம்பி கொடுத்துருக்க குழந்தை இது, நான் அவருக்கு வளர்த்தெடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டியது தான் என்னோட கடமையை தவிர, அந்த குழந்தைய நான் அடித்தேன்னா யாருக்கு நான் கணக்கு கொடுக்கணும்? தேவையில்லாமல் நம்ம அது மாதிரி நம்ம பண்ணுறத நம்ம தேவன் என்னை பார்க்கிறார் அப்படின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும்னா தேவ வசனம் நம்மள நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த நாளில் கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22-23-26. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம யோசேப்பை போல் பாவத்தை விட்டு விலகி ஓடுறவர்களாக இருக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22-23-26. 2 Timothy chapter 2 verse 22, 23, 26. வந்து பார்த்தோன்னா, ஆமேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ பிசாசுக்கு நம்ம எல்லாரையும் குறித்த ஒரு பிளான் இருக்குது, கடவுளுக்கு நம்ம எல்லாரும் குறித்த ஒரு பிளான் இருக்குன்ட்டு. அது இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். ஏன்னா இதில் 26 நம்ம பார்க்குறோம், பிசாசுனால பிடிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களாம் சில பேர். ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கு, ஹேவிங் பின் டேக்கன் கேப்டிவ் டு டூ ஹிஸ் வில். சில பேரை வந்து பிசாசு வந்து, ஓகே இந்த பர்சன் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட காரியங்களில் ஒரு சூப்பரான அம்பாக செயல்படுவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸோட போய் பற்றி பிடிக்கிறான், கேப்டிவேட் பண்ணுறான். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க நம்ம பொன்மார்க் பகுதியில் எத்தனை பேர் கேப்டிவேட் ஆகிருக்கிறாங்களோ, பிசாசு வந்து எத்தனை பேர் தாக்கி வச்சு அவங்க கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, அதுக்கு மேலே நம்ம வாசிச்சோம்ல 22-23, அதில் டு நாட் குவாரல், பி ஜென்டில் டு ஆல். அவங்களோட தாழ்மையாக இருந்து பொறுமையாக இருந்து ஏசப்பாவோட அன்பை வந்து ஹியூமிலிட்டியோடு அவங்கள கரெக்ட் பண்ணி ஆண்டவரோட மந்தைக்குள்ளே நம்ம சேர்க்குறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ வேத வசனம் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் நம்மளால் ஃபஸ்ட்டு பாவத்தை விட்டு விலகி ஓட முடியும். அது மாத்திரம் இல்லாமல் பிசாசோட கையில் பிடிப்பட்ட ஆத்துமாக்களை நம்மளால் நிச்சயமாக பொன்மார்க் பகுதியில் மாத்திரம் இல்லை, நீங்கள் வேலை ஸ்தலத்துலையா இருக்கட்டும், வீடுகள் நெய்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம மூலமாக த இம்பேக்ட் வி கிரியேட், எலிசா கிரியேட் பண்ணார்ல ஒரு இம்பேக்ட், அதே போல் நம்மனாலையும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை மூலமாகவே மக்களை ஏசப்பா கிட்ட நம்ம கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. உன் நிலைமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஓகே, நம்ம வந்து விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம விசுவாசிகளுக்கு எப்படிலாம் மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த வசனத்துலேருந்து கற்றுக்க முடியும். 1, வார்த்தையில், நடக்கையில், அன்பு காமிக்கிறதுல. பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்களா, இவங்க வீடு கதவை மட்டும் தட்டிடாதீங்க, ஐயோ ரொம்ப எரிஞ்சு விழுவாங்க, அந்த மாதிரி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லைன்னா அன்பு காமிக்கிறோமா, ஆவியில் நிறைந்தவர்களா, விசுவாசத்திலும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல, ஐயோ எனக்கு இது நடக்குமா, அப்படி இல்லாமல் விசுவாசத்துலேயும் நம்ம எல்லாத்துலேயும் வந்து யாரும் நம்மளை அசட்டை பண்ணாத படிக்கு, ஓகே இவங்க நிச்சயமாக இவங்க ப்ரேயர் பண்ணால் நடக்கும், இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம், பெருசுன்னு ஒரு கடுகளவு விசுவாசம் தான், ஆனால் அது அசைக்கப்படாத விசுவாசம், அந்த மாதிரி சாட்சி சொல்கிறாங்களா. அப்போ
ஒரு விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருங்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். எங்கள் சர்ச்சில் மாமா எப்பவுமே சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது, மாதிரியாக இருக்கணும் தான் வசனம் சொல்லுது. என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கூட நம்மளை பார்க்குறவங்க, ஐயோ இவங்க ஒரு மாதிரிப்பா அப்படின்ற ஒரு சாட்சி நம்ம வாங்கிடாமல், இவங்க மாதிரி, தே ஆர் an எக்ஸாம்பிள் டு ஃபாலோ அப்படின்றத நம்ம நம்ம அப்படி வாழ நம்ம பிரயாசப்படணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? அவரோட வசனத்தை கை கொள்றதுனால மாத்திரம்தான். இன்னொரு வசனம் வந்து சங்கீதம் 119:105, Psalms 119:105. Your word is a lamp to my feet. உங்களோட வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்போது எல்லாமே வேத வசனத்தில் நம்ம நிலைத்திருந்தால் போதும். அவர் நம்மளுக்கு வந்து ஒரு குருடனை வழி நடத்துறது போல், இதுவே வழி, இதில் நடங்க அப்படின்ட்டு ஆண்டவர் நம்ம பின்னாடியிலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பேட்டில்ஸ்லேயும் ஆண்டவர் நம்மளுக்கு பலன் தர, ஜெயம் தர, நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் வந்து நிச்சயமாக வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 4:12. நீங்கள் ஒரு வேளை உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் குறிச்சோ, இல்லைனா இவங்களுக்காக நான் ஜெபித்துட்ருக்கேன் ஆனால் மாற்றவே முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் தேவனோட வார்த்தையை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவரோட வார்த்தை எப்படி இருக்கு? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஸோ அவரோட வார்த்தை வந்து நம்மளோட இன்னர் தாட்ஸ், நம்மளோட இன்டென்ஷன்ஸ், நம்மளது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு எதிராக செயல்படுற எனிமி, நம்மளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற நபர்கள், அவங்களோட தாட்ஸையும் வந்து ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறதுனால அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவங்களோட சிந்தனையை உங்களுக்கு நீர் அறிந்தவராக இருக்கிறீங்க, அதை நீங்கள் அபத்தமாக்கி போட நீங்கள் வல்லவராக இருக்கீங்க, எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ வாசித்தோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஆண்டவரே, உங்களோட வல்லமையான வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும்ப்பா. நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே செயல்படட்டும். அப்படி செயல்படும் போது அது என்ன மட்டும் மாற்றுறதா இல்லாமல், நான் ஒரு மிரரை பார்த்து இங்கே வந்து சரியா இல்லை, தலை சரியா இல்லை அப்படின்னு என்னையே நான் கரெக்ட் பண்ணிக்கிறது போல் உங்களோட வார்த்தை என்ன கரெக்ட் பண்ணட்டும். இவங்க சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியலையே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னை மாற்றுங்க, எனக்கு ஒரு ஃப்ளெஷ்ஷான ஒரு இருதயத்தை தாங்க, கடினமான இருதயத்தை மாற்றுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம ஜென்ம சுவாபங்கள்லேருந்து ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை தருவார். நம்மளாலே விட முடியாத பாவங்கள் இருக்கலாம். நம்ம ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டு இது மட்டும் என்னால் விட முடியாது, நான் நல்ல ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னால் சிகரெட் மட்டும் விடவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். எந்த ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவரோட வார்த்தை நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா.